கட்டமைத்துக் கொண்டு வருகிறார்கள். அது ஏற்கனவே அதாவது கோத்தபாய ராஜபக்ச பதவிக்கு வருகின்ற போது அடுத்ததாக இந்த நாமல் ராஜபக்சவை கொண்டு வருவதற்கான எல்லா அத்திவாரங்களும் விடப்பட்டன. அப்படி இருந்தும் குடும்பத்துக்குள்ள அவர்களுக்குள்ள முரண்பாடுகள் இருந்தது என்பதையும் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். கோத்தபாயாவை விட நாமல் ராஜபக்சவை களத்தில் இறக்கலாம் என்பது ராஜபக்ச அதாவது மஹிந்த ராஜபக்சவுடைய எண்ணமாக இருந்தது. ஆனால் அவர்களுடைய குடும்பத்துக்குள் பலர் இருந்தபடியினால, மூத்தவர்கள் இருந்தபடியினால அவரை விட வேண்டிய தேவை வந்துவிட்டது. இங்கே அதாவது பசில் ராஜபக்ச ஜனாதிபதி தேர்தலில் நிற்க முடியாது என்பதனாலதான் கோத்தபாயா நின்றார், அல்லது பசில் ராஜபக்ச தான் நிறுத்தி இருப்பார்கள். இங்க மஹிந்த ராஜபக்சவுக்கு பிரச்சனை இருக்கிறது என்றால் அது என்ன இருந்தாலும், அரசியலிலே இது என்ன இருந்தாலும் தன் வாரிசு நேரடி வாரிசு வர வேண்டும் என்ற விருப்பு அனைவருக்கும் இருக்கும். அதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். இங்கே மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய வாரிசான நாமல் ராஜபக்ச வர வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். இங்கே கோத்தபாயா வந்து விட்டாலோ பசில் வந்து விட்டாலோ பிறகு அவர்களுடைய சந்ததியினர் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்து செல்லும் என்ற பயம் மஹிந்த ராஜபக்சக்கு இருந்திருக்கிறது. அப்ப அங்க முரண்பாடுகள் இருந்தாலும் கூட அவர்கள் அதை தீர்த்து கொண்டு விட்டார்கள். தீர்த்து கொண்டு இவரை பதவியில் அமர்த்தினார்கள். இவர் துரத்தப்பட்டதனால் மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய மகனுக்கான சிம்மாசனம் இல்லை என்ற கோபமும் விரக்தியும் அங்கே இருக்கும். ஆனாலும் குடும்பத்துக்குள் காட்ட முடியாது என்ற அடிப்படையில் இதை நாங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே இந்த ராஜபக்ச குடும்பம் இப்போது நாமல் ராஜபக்சவை பதவியில் அமைப்பதற்கான அனைத்து வேலைகளையும் அவர்கள் செய்வார்கள், அவருடைய கட்சியும் செய்யும். இரண்டாவது, பௌத்த மகாசங்கமும் அதை எதிர்க்காது. அதாவது பௌத்த மகாசங்கமும் நாமல் ராஜபக்ச வருவதை விரும்பும். ஆகவே இந்த இப்போது இருக்கிற அனுரகுமார அரசாங்கத்துக்கும் அனுகுமார திசாநாயக்கனுடைய தலைமைத்துவத்துக்கு பின்னும் இவர்கள் வருவதற்கான எல்லா சதிவேலைகளையும் சிங்கள ராஜேந்திர மட்டங்களில் மேற்கொள்ளப்படும். இப்போது இருக்கிற நிலைமையில அனுரகுமார திசாநாயக்க ஒரு காட்சி பொருளாக காட்டப்பட்டாலும் அவரால் இலங்கையில் எந்த ஒரு அடைவும் எந்த பெருமானமும் அடையப்படவில்லை. சிங்கள மக்கள் எதிர்பார்த்த இதையுமே அடையப்படவில்லை. ஆகவே அவர்களுக்கு இவர்கள் சவாலாக இருப்பார்கள். இப்போது சிங்களத்திலே ஒரு யுத்தம், ஒரு அரசியல் யுத்தம் ஒன்று நடக்கத்தான் போகிறது இவர்களுக்கு இடையிலான. இதை விட அங்க சஜித் பிரேமதாசா 29ஆம் ஆண்டு தான் தலைவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்.